நமஸ்காரம். என் பேர் சௌஜன்யகுமார். நான் என்னுடைய சின்ன வயசில் வேதாத்தியனம் முடிச்சுண்டு மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் இங்கே சேர்ந்து சாஸ்திராத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையோடு சேர்ந்தேன். காலேஜில் என்னுடைய பாக்கியத்தினால பிரம்மஸ்ரீ மகாமகோபாத்தியாய மணித்ராவிட சாஸ்திரிகள் அவருடைய ஒரு சாநித்தியம் எனக்கு ஏற்பட்டது. அந்த வகையில் மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜில் மீமாம்சா சாஸ்திரத்தை எடுத்துட்டு அதில் எம்ஏ பண்ணினேன். எம்ஏ பண்ணும்பொழுது முதல் வருஷம் இந்த தெனாலி பரீட்சா அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன் எங்கள் வாத்தியார் மூலியமாக. அப்போது நானும் என்னுடைய கூட படிக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ஹரிஹரன் அவரும் இந்த ஒரு தெனாலி திட்டத்தில் சேரணும் அப்படின்னு கேட்டுட்டோம். அதற்கு எங்களுடைய வாத்தியார் பிரம்மஸ்ரீ மணித்ராவிட சாஸ்திரிகள் மார்க்கதர்சனம் பண்ணி இந்த தெனாலி திட்டத்தில் சேர்த்தார். ஆனால் அந்த சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, காலேஜில் பிஏ தேர்ட் இயரில் என்ன ஒரு போர்ஷன் இருந்ததோ அதுதான் இங்கே முதல் புஸ்தகம் அப்படின்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அது ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. அதுதான் மீமாம்சனி முதல் கிரந்தமாக இங்கே இருந்தது. ஆனால் அதுக்கும் முன்னாடி மீமாம்சா சாஸ்திரம் படிக்கிறதா இருந்தாலும் கூட மீமாம்சா சாஸ்திரத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி நியாய சாஸ்திரத்தில் தர்க்க சங்கிரக தீபிகாவும் அதே மாதிரி முக்தாவலியும் பரீட்சையில் வச்சுருந்தா அது கொடுத்தா மட்டும்தான், அது இந்த 2 புஸ்தகத்துலேயும் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் நம்மளால் மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய முதல் கிரந்தத்தில் பிரவேசிக்க முடியும் அப்படின்னு ஒரு நியமம் இங்கே இருந்தது. எங்களுக்கு அதுக்கும் ஒரு வழி பண்ணி கொடுத்தார் எங்களை வாத்தியார் பிரம்மஸ்ரீ ஸ்ரீஹரி சிவராமதாயகுடே அப்படிங்கிறவர்கிட்ட படிக்க சொல்லி என்னையும் எனது நண்பர் பிரம்மஸ்ரீ ஹரிஹரன் அவரையும் அங்கே சேர்த்து விட்டார் வாத்தியார். நாங்கள் அங்கே முக்தாவலி வரையும் படித்து இங்கே பரீட்சை கொடுத்து முடித்தோம். அதுக்கப்புறம்தான் முதல் கிரந்தமாக இருக்கக்கூடிய நியாய பிரகாஷா அப்படிங்கிற கிரந்தம், அதிலிருந்து ஆரம்பித்து வரிசையாக நிறைய கிரந்தங்கள். அதாவது நாம் வெளியில் இருந்தோன்னு சொன்னால் அந்த கிரந்தம் படிச்சிருக்க முடியுமான்னு தெரியல. அப்படி படிச்சிருந்தாலும் கூட காலேஜுகளில் சிலபஸ் இருந்தாலும் கூட முழுக்க முடிக்க முடியாது. ஒரு பரீட்சைக்கு ஒரு 300 அதிகரணம் இருக்குதுன்னு சொன்னால் பரீட்சைக்கு தேவையான முக்கியமான அதிகரணங்கள் மட்டும்தான் நம்மளால் அந்த எஜுகேஷன் இயரில் படிக்கவே முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த 300 அதிகரணங்களையும் படித்து முடிச்சுட்டு இங்கே வந்தால் தான் பரீட்சையை எழுதவே முடியும். இல்லைன்னா பரீட்சையில் நம்மளால் உட்காரவே முடியாது. முதல் கேள்வி அதுதான். அத்தனை போர்ஷனில் இருக்கக்கூடியதான 300 அதிகரணம் சொன்னால் 300ம் படித்தாச்சா தான் முதல் கேள்வி. படித்தாச்சுன்னு சொன்னால் தான் மேற்கொண்டு கேள்வியை நம்ம பரீட்சையில் கேட்பா, இல்லைனா அதோடு நம்ம எழுந்திரிச்சு போக வேண்டியது தான். அப்படி ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய பரீட்சை. அதுலேயும் கூட 50 மார்க்கு எழுத்துலேயும் 50 மார்க்கு மௌகிக பரீட்சைன்னு சொல்லக்கூடிய வாய்வழியில் சொல்லக்கூடிய பரீட்சை. அதுலேயும் 50 குறைஞ்சபட்சம் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய பரீட்சை. ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமமாக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சாஸ்திர பேக்ரவுண்ட் கிடையாது. காலேஜ் தான் நாங்கள் முதல்ல வந்தது. அங்கே தான் சம்ஸ்கிருத மொழியே நாங்கள் தெரிஞ்சுட்டோம். பாடசாலைகளில் சப்தங்கள் சும்மா சொல்லிக் கொடுப்பா, அதாவது நொற்று பண்ணி வைப்பா, அதோடைய அர்த்தங்கள்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டா. காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சம்ஸ்கிருத மொழியே தெரிஞ்சுட்டோங்கிறதுனால ஆரம்பத்தில் கொஞ்சம் சிரமம் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அது ரொம்ப பழகி போயிடுத்து. இன்னும் சொல்லப்போனால் அது ரொம்ப எங்களுக்கு பிடிச்சும் போயிடுது. அந்த ஒரு பரீட்சை சமயத்தில் வரக்கூடிய ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமாக ஆயிடுது. அந்தளவுக்கு நல்லா எங்களுடைய முன்னேற்றத்தை நாங்களே பார்க்க முடிஞ்சது. ஒரு பரீட்சை கொடுத்து முடிச்சுட்டு இன்னொரு பரீட்சை கொடுக்கும் பொழுது போன பரீட்சையில் நாங்கள் எப்படியெல்லாம் சொல்கிறது சிரமப்பட்டோம், இப்போ நாம் எவ்வளவு சுலபமாக பரீட்சையை அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் எங்களால் அனுபவிக்க முடிஞ்சது. இதுதான் இந்த பரீட்சையினுடைய ஒரு சிறப்பே. ஏன்னா இந்த மதிப்பீடு அப்படிங்கிறது பரீட்சை அதிகாரி பண்ணுறதை விட இந்த பரீட்சை கொடுக்கும் பொழுது அவாவாளுக்கு தனிப்பட்ட ஒரு மதிப்பீடே வந்துடும். அப்படி தான் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லா இந்த மாதிரி ஒரு ஞானம் நாம் இந்த பரீட்சை கொடுக்கலைன்னா நமக்கு கிடச்சிருக்குமாங்கிறது ஒரு சந்தேகமான ஒரு விஷயந்தான். ஏன்னா முழுக்க நம்ம ஒரு கிரந்தத்தை பார்க்குறோம், நிறைய கிரந்தங்களை பார்க்குறோம், நிறைய பரீட்சை அதிகாரிகள்கிட்ட வெவ்வேறு விதமான பரீட்சைகள் கொடுக்குறோம். அப்படி இருக்கும்பொழுது நிறைய அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. இதில் நாம் இந்த பரீட்சையை பொறுத்த வரையில்
1வது பேப்பர் ஆரம்பித்தா 16வது பேப்பர் வரையும் முழுக்க கொடுத்தா தான் இந்த பரீட்சை முடிக்கிறதா கணக்கு. நடுவில் நம்ம ஏதோ ஒரு பாதி முடிச்சுன்னு கிளம்புறோம் அப்படின்லாம் பண்ண முடியாது. அந்த வகையில் இது ரொம்ப கடினம்தான், ஆனால் அது நல்லது தான் அப்படின்னு தோன்றது. ஏன்னா எனக்குமே நடுவில் ஒரு 2 வருஷம் படிக்க முடியாதபடி ஒரு சிரமம் வந்துடுது. ஒன்று அந்த கொரோனா சமயத்தில் படிக்க முடியல, தவிர சில காரணங்களாலையும் படிக்கிறது தடைப்பட்டு போயிடுது. அப்போது இதோட நிறுத்திக்கலான்னு சொன்னால் இது பாதியில் விடவே முடியாது. ஏன்னா பரீட்சை 16 முடித்தா தானே உண்டு அப்படின்னு ஒரு கட்டாயம் வந்தது. பரீட்சையே வேண்டாம்னு கூட ஒரு முடிவுக்கு வந்துட்டு நாங்கள் வாத்தியார்கிட்ட போய் நின்னோம். நான் எங்கள் வாத்தியார் கேட்கும் பொழுது வாத்தியார் ஒரே வார்த்தை தான் சொன்னார், பிராரப்தம் உத்தம ஜனாக ந பரித்யஜந்தி அப்படின்னு எங்கள் வாத்தியார் சொல்லி இதை ஆரம்பித்தாச்சு. ஆரம்பித்ததை முடிக்கிறதுக்கு ஒரு தனி ஒரு அதிர்ஷ்டம் உண்டு, இதுக்கப்புறம் உன்னுடைய சௌகரியம் அப்படின்னு வாத்தியார் சொன்னார். ஆனால் அது ரொம்ப ஒரு அனுகிரகமாக இருந்தது அந்த வாக்கியம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பரீட்சையும் 2 பேப்பராக கொடுத்து முடிச்சுட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் ஒரு 5-6 பேப்பர் பாக்கி இருந்தது. ஆனால் எல்லாமே ஒரே வருஷத்துக்கு முடிஞ்சு போயிடுது. மேபி அந்த தடைப்பட்டதெல்லாம் கூட சேர்த்து ஒரு வேகமாக வாத்தியாருடைய அனுகிரகத்தினால முடிக்க முடிஞ்சது அப்படின்னு எனக்கு தோணிடுது. நல்லபடியாக பரீட்சையும் முடித்தோம், ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் பாஸ் பண்ணோம் வாத்தியாருடைய அனுகிரகத்தினால. அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் கூட இந்த பரீட்சையை நடத்தக்கூடியவர் பரீட்சை முடிச்சுட்டு நாங்கள் தாத்தகாரு அப்படின்னு சொல்லுவோம், மரியாதையாக அவர் ஒரு கௌரவமாக பெரியவர் அப்படின்னு கூப்பிடுவோம். அவர் உபதேசம் பண்ணினார். என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னால், இங்கே நீங்கள் படித்த முடித்ததனுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டால், மேற்கொண்டு நீங்கள் நிறைய வித்வான்களுக்கு இதே சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்து எப்படி உங்களுக்கு உங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்து உங்களை தயார் பண்ணினாரோ அதை போலவே நீங்களும் அடுத்தடுத்த ஒரு சந்ததியை சாஸ்திரத்தில் தயார் பண்ணணும், அவர்களையும் இங்கே பரீட்சைக்கு அனுப்பணும் அப்படின்னு, இதுதான் நான் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கறது அப்படிங்கிறதாகவும் பெரியவர் சொன்னார். அவருடைய ஒரு அனுகிரகத்தினாலையும் வாத்தியாருடைய அனுகிரகத்தினாலையும் இன்னும் கூட எங்கிட்டையும் மீமாம்சா சாஸ்திரத்தை ஒரு 2 பேட்ச் படிச்சுட்டு இருக்கா. பாட்டதீபிகா 5வது அத்தியாயம் ஒரு கட்சி படிச்சுட்டு இருக்கா. இன்னொருத்தவா இப்போ தான் நியாய பிரகாசம் ஆரம்பிச்சிருக்கா. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. ஏன்னா காலேஜில் சேரும்போது இப்படி ஒரு நிலை வரும், ஒரு உயர்ந்த நிலை வரும் அப்படின்னு நினச்சதும் கிடையாது. இந்த அத்தனை உயர்ந்த நிலையையும் கொண்டு கொடுத்தது இந்த பரீட்சையில் நாங்கள் சேர்ந்தது தான். சேர்ந்தது மட்டும்தான் எங்களுடைய வேலையாக இருந்தது. முடித்தது வாத்தியாருடைய அனுகிரகத்தினாலையும் இங்கே இருக்கக்கூடிய பரீட்சை அதிகாரிகளுடைய உற்சாகப்படுத்துறதுனாலையும் பெரியவருடைய அனுகிரகத்தினாலையும் நல்லபடியாக பரீட்சை முடிச்சுட்டோம். இந்த மாதிரி எல்லாரும் பரீட்சை கொடுக்கணும். எத்தனை தடை வந்தாலும் கூட பெரியவர்களுடைய அனுகிரகத்தினால நல்லபடியாக முடிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவமே இங்கே சான்றாக இருக்குது அப்படிங்கிறதாக சொல்லிட்டு, இந்த பரீட்சை எல்லாரும் அவசியம் இந்த பரீட்சையில் கலந்துக்கணும், நடத்துகிறவாளுக்கும் எல்லாருக்கும் உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறதா கேட்டுட்டு விடைபெறுகிறேன்.